வணக்கம். நம்மளுடைய ஸ்டூடெண்ட் நெக்ஸ்ட் யூடியூப் சேனல்ல எம்பிபிஎஸ் பத்தி நிறைய வழிமுறைகளும் நெறிமுறைகளும் சொல்லி கொடுத்துட்டே இருக்கிறோம். எனிவே ரைட், அடுத்த வீடியோ. இன்னைக்கு நிறைய வீடியோக்கள் ரெக்கார்ட் பண்ணிட்டோம். மேபி உங்களுக்கே ஒரு டிஸ்டர்ப் ஆகிற அளவுக்கு பெரிய லிஸ்ட் வரும்னு நினைக்கிறேன். இது எங்களுடைய முயற்சி. ஒரு வேலை செஞ்சோம், அந்த வேலையை செஞ்சு வெளியில் டெலிவரி பண்ணியிருந்தோம் இல்லையா? ஸோ அந்த ஒரு நோக்கம் தான். ஸோ மிகப்பெரிய கடின உழைப்பு தேடி கண்டுபிடிச்சி எடுத்து வச்சிருக்கிறோம். மேபி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறோம். பார்க்கலாம். ஸோ அடுத்த டாபிக் செல்ஃப் ஃபினான்சிங் மெடிக்கல் காலேஜஸ் 22 இன்க்ளூடிங் சிஎம்சி வெள்ளூர். சிஎம்சி வெள்ளூர் லாஸ்ட் ரவுண்ட்லேயே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் சிஎம்சி வெள்ளூரோட சேர்த்து 22 செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜில் இருக்கிற மேனேஜ்மெண்ட் கோட்டா நிறைய பேர் எதிர்பார்த்தவங்க. கவர்மெண்ட் கோட்டாவில் பெரிய சேலஞ்சஸ் இல்லை, பெருசாக சோசியல் மீடியாவுக்கு போக போகிறது இல்லை. அது ஒரு வட்டத்துக்குள்ளே இருப்பாங்க. கவர்மெண்ட் கோட்டா செல்ஃப் ஃபினான்சிங் ஒரு கேட்டகரி ஆஃப் பீப்புளும் வட்டத்துக்குள்ளே இருப்பாங்க. இந்த மேனேஜ்மெண்ட் கோட்டா பீப்புள் தான் எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியல. எம்சிசிக்கு போகலாமா, இல்லை இங்கே சீட்டு வந்துருமா, இல்லை வேறு ஸ்டேட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணி லோ ஃபீஸில் சீட்டு வாங்கிடலாமா, எல்லாத்துலையும் எதிர்பார்ப்பு. ஏன்னா இங்கே ஒரு 15 lakh ஃபீஸ் எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்த்தா ஒரு 20 லட்ச ரூபாயில் முடிஞ்சிடலாம் சார். டீம்டு யூனிவர்சிட்டி நேற்று ஆரம்பித்த காலேஜ் 26 லட்சம் கேட்குறாங்க சார். மனசே ஒத்து வரல, அவ்வளோ பணம் கட்டணுமா அப்படின்னு ஒரு மனசு ஒத்து வரல சார். எப்படி பார்த்தாலும் 30 லட்ச ரூபா செலவு பண்ணுற மாதிரி இருக்குது. பட் 440 மார்க் 450 மார்க் எடுத்தால் தான் நமக்கு இங்கே சீட்டுன்ற மாதிரிலாம் இருக்குது. அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது சார் அப்படின்ற மாதிரி இது வரைக்கும் பிளான் இல்லைன்னா இனிமேலாச்சும் பிளான் பண்ணுங்க. 300 மதிப்பெண் இருக்கிற எத்தனையோ மாணவர்கள் தமிழ்நாட்டில், இந்தியாவில் எங்கேயோ ஒரு முறையில் வெறும் 12 லட்சத்துக்கு எம்பிபிஎஸ் படிக்கிற மாணவர்களே இருக்கிறாங்களே. எங்கிட்டே இருக்கும்போது நான் ஏன் வேற ஒருத்தர் தேடி கண்டுபிடிச்சி ஒரு ரேண்டம் இல்லாத ஒரு ஆத்தென்டிக் இல்லாத வேல்யூலாம் சொல்லணுன்ற அவசியம் இல்லை. பட் மார்க் இருக்கணும், ரீசனபிளாக இருக்கணும். இங்கே பொருத்தம் இல்லையா, எங்கேயோ ஒரு இடத்துல லோ ஃபீஸில் படிக்கணும். பட் எங்கேயுமே போகாமல் நான் தான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி இருக்காதீங்க. நிறைய ஃபோன் கால் ரிசீவ் பண்ணுறோம். பா எவ்வளோ கால்ஸு, பட் எல்லாமே இவ்வளோ நாளாக எங்கே போனாங்கன்னு தெரியல. இவ்வளோ நாளாக ஏன் இதெல்லாம் நம்மள்ட்ட கொண்டு வரவே இல்லைன்னு தெரியல. சரி நம்ம பாப்பா நம்ம பண்ணிக்கலாம்னு சொல்லி இருந்தாங்களான்னு தெரியல. பட் நிறைய டிராஸ்டிக் சேஞ்சு எங்கேயோ ஏதோ ஒரு இடத்துல நம்பி இருந்து அவங்களுக்கு சரியான வழிநடத்த தெரியாமல், அவேர்னஸ் கொடுக்க தெரியாமல் இருந்திருக்கிறாங்க. எனிவேஸ், கோ ஃபார் த வீடியோ. ஸோ டிஎன் மெடிக்கல் செலெக்ஷனுடைய செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸோடைய கட் ஆஃப் பார்க்கிறோம். சிஎம்சி வெள்ளூர் ஓகே, மேனேஜ்மெண்ட் கோட்டா 50 சீட்ஸு, ஒரு 2 சீட் ஓப்பன் சீட்டு. அது ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக 600 மார்க் ரேஞ்சில் வந்திருக்கும். ஒரு 10 சீட்ஸ் ஸ்டாஃப்ஸ் கோட்டா, அதுவும் ஒரு மார்க். அது ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோ சொல்லியிருப்போம். பட் சிஎம்சியில் 50% மீன்ஸ் அது ஒரு 38 சீட்ஸ் மைனாரிட்டி நெட்ஒர்க். அந்த மைனாரிட்டி நெட்ஒர்க்கில் கடைசி மதிப்பெண்ணானது 430. ரைட். ஸோ அடுத்து பார்க்குறது பிஎஸ்ஜி. பிஎஸ்ஜியோடைய ஜென்ரல் மேனேஜ்மெண்ட். ரைட். ஸோ ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் கோட்டாவுடைய கட் ஆஃப் 480 மதிப்பெண்கள். என்ஆர்ஐ மாணவருடைய மதிப்பெண் 382. ரைட். ஸோ அடுத்து கேஎம்சிஹெச் மேனேஜ்மெண்ட் கோட்டாவுடைய மதிப்பெண் 473. என்ஆர்ஐ உடைய மதிப்பெண் 355. அடுத்து மேனேஜ்மெண்ட் கோட்டாவுடைய மதிப்பெண் 469. என்ஆர்ஐ உடைய மதிப்பெண் 319. வேலம்மாள் மெடிக்கல் காலேஜோடைய கட் ஆஃப். இதெல்லாம் ரொம்ப ப்ரையாரிட்டி கல்லூரிகளாக நம்ம பார்க்குது. அதனால தான் எப்போதுமே எந்த சீரியஸ் எடுத்தாலும் நான் ஃபஸ்ட்டு பிஎஸ்சி கெமிஸ்ட்ரிஸ் வேலம்மாள்னு போயிடுறது. 469 மதிப்பெண் வேலம்மாள், என்ஆர்ஐ 319. ஸோ திருச்சி எஸ்ஆர்எம் தெலுங்கு மைனாரிட்டி கல்லூரி. இது ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் அவங்க எப்போதுமே சீட்ஸ் ஒதுக்கிறதே இல்லை இது வரைக்கும். பட் இருந்தாலும் அதனுடைய கிட்டத்தட்ட 85 சீட்டோடைய டோட்டல் மார்க் கிட்டத்தட்ட 387. அதிகமாக எதிர்பார்க்குற ஒரு கல்லூரியில். அடுத்து என்ஆர்ஐ கேட்டகரியில் 264 மதிப்பெண் வரைக்குமே சீட் அலாட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து தனலட்சுமி சீனிவாசன் சிறுவாச்சியில் இருக்கிற மேனேஜ்மெண்ட் கோட்டாவுடைய கட் ஆஃப் 451. அடுத்து தெலுங்கு மைனாரிட்டியில் 378, என்ஆர்ஐல 117 மதிப்பெண் வரைக்கும் அலாட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. தாகூர் மெடிக்கல் காலேஜ் மேனேஜ்மெண்ட் கோட்டாவுடைய கட் ஆஃப் கிட்டத்தட்ட 460. என்ஐஏ மாணவர்கள் 156 மதிப்பெண் வரைக்கும். பல்வேறு விதமான மெத்தடாலஜிலாம் பயன்படுத்தி எப்படியாவது சீட்டை வாங்கிட்டோம். பட் ஜாயின் பண்ண ரெடியாக இருங்க. ஈவன் கற்பகம் கோயம்புத்தூர் தெலுங்கு மைனாரிட்டி 338 மதிப்பெண்கள். அதே மாதிரி என்ஆர்ஐ மாணவர்கள் 187 மதிப்பெண்கள். மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி இதோடைய மதிப்பெண் மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு 461 மதிப்பெண்களும், என்ஆர்ஐக்கு 117 மதிப்பெண்களும். அடுத்து பனிமலர் சென்னையில் இருக்கிற டாப் ரெப்யூட்டட் காலேஜ் மேனேஜ்மெண்ட் கோட்டா. ஜென்ரல் மேனேஜ்மெண்ட்டும் கொடுத்துருக்குறாங்க, பட் கிறிஸ்டின் மைனாரிட்டியும் கொடுத்துருக்குறாங்க, கொஞ்சம் பிரிச்சுட்டாங்க. பட் இருந்தாலும் பனிமலர் 465 மதிப்பெண் வரைக்கும் மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு அலாட்மெண்ட். அதே மாதிரி கிறிஸ்டின் மைனாரிட்டிக்கு 436 மதிப்பெண். என்ஆர்ஐ மாணவர்களுக்கு
254. அடுத்து கற்பக விநாயகா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் மதுராந்தகம். அதே மாதிரி மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு 463, என்ஆர்ஐ மாணவர்களுக்கு 121. அடுத்து ஸ்ரீ மூகாம்பிகா கன்னியாகுமரி மலையாள மைனாரிட்டி மாணவர்கள் 116 மதிப்பெண் வரைக்கும் அலாட்மெண்ட் கொடுத்திருக்கிறாங்க. என்ஆர்ஐ மாணவர்கள் 121. அடுத்து அன்னபூர்ணா மெடிக்கல் காலேஜ் சேலம் தெலுங்கு மைனாரிட்டி மாணவர்கள் 279, என்ஆர்ஐ மாணவர் 154. அடுத்து முத்துக்குமரன் மெடிக்கல் காலேஜ் சென்னை தெலுங்கு மைனாரிட்டி 335, என்ஆர்ஐ மாணவர்கள் 121. அடுத்து மாதா மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் சென்னை கிறிஸ்டியன் மைனாரிட்டி மட்டும் கொடுப்பாங்க 395, என்ஆர்ஐ மாணவர்கள் 115. அடுத்து இந்திரா மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் திருவள்ளூர், இதோடைய ஜெனரல் மேனேஜ்மெண்ட் சீட் 445 மதிப்பெண் வரைக்கும், என்ஆர்ஐ சீட்டு 119 மதிப்பெண். அடுத்து சுவாமி விவேகானந்தா காலேஜ் மேனேஜ்மெண்ட் கோட்டாவோட மார்க் 452, என்ஆர்ஐ மாணவர்கள் 178. அருணை மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் திருவண்ணாமலை தெலுங்கு மைனாரிட்டி மாணவர்கள் 300 மதிப்பெண் வரைக்கும் ஜெனரல் மேனேஜ்மெண்ட் அலாட்மெண்ட் இருக்கு. என்ஆர்ஐ மாணவர்கள் ஒருவேளை அலாட்மெண்ட்டுக்கு அதை ப்ரிஃபரே பண்ணல. சென்ட் பீட்டர் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு 450 மதிப்பெண்கள், என்ஆர்ஐ மாணவர்கள் அலாட்மெண்ட் இல்லை. நந்தா மெடிக்கல் காலேஜ் மேனேஜ்மெண்ட் கோட்டா 446 மதிப்பெண்கள், என்ஆர்ஐ மாணவர்கள் அலாட்மெண்ட் கிடையாது. அடுத்து அன்னை மெடிக்கல் காலேஜ் மேனேஜ்மெண்ட் கோட்டா 444, இதுதான் கடைசி மதிப்பெண். ஐ திங்க் மேனேஜ்மெண்ட் கோட்டா, என்ஆர்ஐ மாணவர்கள் யாரும் இல்லை. அடுத்து பிஎஸ்பி மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் மேனேஜ்மெண்ட் கோட்டா 445, என்ஆர்ஐ மாணவர்கள் 144. ஏன்னா பிஎஸ்பி மெடிக்கல் காலேஜை விட அன்னை மெடிக்கல் காலேஜ் ஒரு மார்க் குறைந்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம். காலேஜ் நேரில் பார்த்த மாணவர்கள் கூட கொஞ்சம் பெருசாக பாசிட்டிவ் ஃபீட்பேக் இல்லாத மாதிரி தான் சொன்னாங்க. பட் எனிவே ஒரு மிகப்பெரிய நிறுவனம் எப்படியாவது டெவலப் பண்ணிடுவாங்கன்னு நம்பிக்கை வைத்து கவர்மெண்ட் கோட்டா மேனேஜ்மெண்ட் கோட்டா எந்த கேட்டகரியில் போகிறோன்ற மாதிரி யதார்த்தமாக யோசிச்சு முடிவு பண்ணி எடுத்தும் பார்க்கலாம். ஓகே, ஸோ இது மேனேஜ்மெண்ட் கோட்டா அண்ட் என்ஆர்ஐ கோட்டா செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ். நிறைய மக்கள் அதிகமாக யூடியூப்ல தேடுவது இந்த டாப்பிக்காக இருக்கலாம் அப்படின்றதுக்காக அதை நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறோம். ஸோ தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சா ரொம்ப பெரிய கஷ்டமாலாம் இருக்காதுன்னு நினைக்கிறேன், தொந்தரவாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். எனிவே மேபி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி லவ் அண்ட் சப்போர்ட் இருந்தால் இன்னும் நிறைய வீடியோக்கள் போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த வீடியோக்கள் உங்களுக்கு தேவையான ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நன்றி, வணக்கம்.